வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம மகிமைக்கு ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். அல்லேலூயா. கிரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. தேறி காற்றிலே வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாழினாலும் காற்றிலே வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாழினாலும் பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. வார்த்தை உண்டு, உடன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை உண்டு, அல்லேலூயா, உடன் உண்டு. ஆமென். தேறி பார்த்து வற்றினாலும் விசுவாசத்தில் பஞ்சத்தில் வாடினாலும் பார்த்து வற்றினாலும் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். ஒரு கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. காற்றினை பற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் காற்றினை பற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரமுன்னில் தோன்றிடுவே. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரமுன்னில் தோன்றிடுவே. அளவற்ற நன்மையால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையால் ஆண்டு நடத்திடுவார்.
தேசம் பஞ்சத்தில் வாழினாலும் தேசம் பஞ்சத்தில் வாழினாலும் என்னை குறைஞ்சிட்டாலும் நமக்கு உண்டு பானையில் என்னை குறைஞ்சிட்டாலும் நமக்கு உண்டு வேதனையாளி வாழும் நேரம் இருக்கிறேன் என்றவர் வந்திடுவார் வேதனையாளி வாழும் நேரம் இருக்கிறேன் என்றவர் வந்திடுவார் அளவற்ற அன்பினார் கண்ணீரை துடைத்திடுவார் அளவற்ற அன்பினார் கண்ணீரை துடைத்திடுவார் பஞ்சத்தில் வாடினாலும் பஞ்சத்தில் வாடினாலும் பாடையில் என்னை குறைத்தாலும் அப்போ தேவன் நமக்கு வந்தாலே பாடையில் என்னை குறைத்தாலும் அப்போ தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் யாருக்கு எனக்கு கொடுத்தவா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அதை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? அழகா வீட்டுல வச்சு பூட்டி வச்சுக்கணும், பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அந்த அதிகாரம் நமக்கு இருக்குன்னு அந்த அதிகாரம் பயன்படுத்தினா தான் அதிகாரம். அல்லேலூயா. பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த தெரியணும். அல்லேலூயா. ஆமா, இந்த அசுத்த வல்லமைகளுக்கெல்லாம் யார் அதிகாரி? பிசாசு. அப்ப அந்த பிசாசை என்ன செய்யணும்? முதல்ல ஆலோசனை என்ன கேட்டோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த சத்துருவுக்கு, அந்த பிசாசானவனுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அடுத்து எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? தோல்ல கை போடக்கூடாதான், எதிர்த்து வந்துடணும். சரிவா, வந்துட்டா வா போலாம், என்ன பண்றது அப்படி தூக்கி சம கூடாது. பிசாசு நமக்கு உணர்த்திட்டா போதும். அப்படிதான் வரும் இன்னைக்கு வீட்டுக்கு. யார் மூலியமா வரும்? யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ, யார் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ உலகத்துல, ஓ நீ நம்புறியா, அவங்க மூலியமா மெல்ல. ரைட்டு, நான் அடிக்கடி அதான் சொன்னேன். பிலேயாம் அவன் தீர்க்கதரிசி, ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களோடு தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கும் பொருட்டு நான் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் தீங்கு செய்ய முடியும்? அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான்ல. அவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்துக்கு நல்லவராக இருக்கிறார். அந்த ஜனத்துக்கு ஒரு தீங்கும் வராதபடி அவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களுக்கு அக்கினி மதிலாய், கோட்டையாய், அரணாய், துருகமாய், கேடகமாய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் எழும்புவது எப்படி? ஓ பாலாக்கே, இது கூடாத காரியம்.
தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை வச்சு விலைக்கு வாங்கி இவர்களுக்கு விரோதமாய் நீ என்ன செய்ய, அவர்களை சபி. இவனுக்கு தெரியும், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யார? ஒன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை எவன் சபிக்கிறானோ அவனை நான் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல உன்னை ஆசீர்வதிக்கிறவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப உன்னை சபிப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. இதை உணர்ந்த அந்த தீர்க்கதரிசி தான், அல்லேலூயா, அவன் சொல்றான், இந்த ஜனத்துக்கு வேணாம், நீ என் மேல பிரியப்பட்டு எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாருங்க. அதுலயும் அவனுக்கு என்ன இல்லை, இருதயம் ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா அடுத்து என்ன சொல்றான், இந்த ஜனங்கள் விரும்புகிற காரியம் என்ன, உலகத்தை விரும்புவாங்க. அப்படியே உலகத்துல கொஞ்சம் கோர்த்து விடு, உலகம் அப்படியே உள்ள வந்துடும். அவங்க தவறு செய்வாங்க, அது வழியா நீ உள்ள பூந்துடலாம், அது வழியா இவர்களை நாம் வஞ்சித்து விடலாம். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்க கூடுமானால் அந்த பிசாசு உன் வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சு உன் ஆசீர்வாதத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிடுவான். அதற்கு முதலாவது என்ன செய்யக்கூடாது, நீ இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நீ தேவ பிள்ளைகளோடு எப்பொழுதும் என்ன செய்திருக்க பழகிக்கணும். உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் நீ தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்கணும். ஆனா தேவ பிள்ளைகள் இன்னைக்கு கேட்ட ஆலோசனை எப்படி இருக்கணும், நற்குணம் உள்ளவர்களாய், நற்கிரியை உள்ளவர்களாய், நல்ல கனியுடையவர்களாய். என்ன கனி? ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய வரங்கள். அல்லேலூயா. நிறைந்த பிள்ளைகளாய் நம்ம வாழ என்ன செய்யணும், முதல்ல ஒப்பு கொடுக்கணும். அதனால ஆவியில நல்ல பலமுள்ள, நல்ல உற்சாகம் உள்ள, நல்ல ஆத்மாவோடு என்ன செய்யணும், நம்ம இணைந்து கொள்ளணும். நாமளும் ஆவியில பலப்படலாம், ஆவியில நம்ம வளரலாம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவியில பலப்படணும் அப்படின்னா ஐக்கியப்படணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய சொத்து சம்பத்து சபை. இதுல நீ என்ன செய்யலாம், நீ வாழ்ந்து சுகமா இருக்கலாம். ஆண்டவர் அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு, உன் சூழ்நிலையில மாற்றும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஆசீர்வாதத்துல உன்னை நிரம்பி வழியை செய்யும்படி தான் உன்னை ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்காரு, இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த தேவ வார்த்தை விசுவாச சபை என்கிற ஒரு விசேஷித்த தேசம் உனக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துக்குள்ள இன்னைக்கு உணர்ந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் உனக்கு கேட்கும்படி பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு நீ கவனம் செலுத்த கூடுமானால், இதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடுமானால், உன் காதை ஆமேன் இதற்காக திறந்து வைப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஒப்பு கொடுக்க நீ கூடுமானால், இந்த இருதயத்தை இதோ ஆண்டவர் சொல்றாரு. உன்கிட்ட பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறவராக தான் இருக்கிறாரு. கதவை திறந்த பாடில்லை, திறக்கிற மாதிரி திறந்து பூட்டிக்கலாம், டக்குன்னு பூட்டிக்கலாம். ஐயோ இப்பவே வந்துட்டாரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட பிரவேசிக்கணும், உன்னோட உட்காரணும், உன்னோட சம்பாஷிக்கணும், உன்னோட சாப்பிடணும். ஆண்டவர் அப்படி உன் கூடவே இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன். அவனுடைய வாஞ்சியே இதுதான், தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கணும், உறவாடணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நான் தயாராக இருப்பேன். இல்லை, இந்த வார்த்தைகளெல்லாம் கொண்டு போய் உங்கள் முன்னாடி நான் பேசுவேன், இவனை எப்படியாவது கட்டி போடணும்னு நினச்சி தான் எனக்கு போராட்டமே வரும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்காகத்தான் நீங்கள் ஊக்கமாக என்ன செய்ய, ஜெபிக்கணும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததே தடைபடாது. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவருடைய தீர்மானத்தை மாத்துறதுக்கு யாரும் அதிகாரம் கிடையாது. அல்லையா? அதனால சூழ்நிலை பேசுவதை நம்ம பேசக்கூடாது. நீங்க என் கூட காலையில நீங்க இருந்தீங்கன்னா தெரியும், என்னோட இந்த சனிக்கிழமை தங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். சனிக்கிழமை போராட்டம் வரும் பாருங்க, என்னென்ன போராட்டம்லாம் தலைகீழ இருக்கும், தலைகீழ இருக்கும். காலையில நான் கீழே இறங்குற வரைக்கும் ஏதோ வர்றேன் நிக்கிறேன் நினைக்கிறீங்க,
அவ்வளவு போராட்டத்தை தான். ஏன் இவன் இந்த பிள்ளைகளுக்கு போய் இந்த செய்தி என்ன செய்யக்கூடாது சொல்லி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்திடக்கூடாது, விசுவாசத்தில் அவங்கள பலப்படுத்திடக்கூடாது. இது அவனுக்கு ஒரு கடினமான. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் சோர்ந்து போய் படுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். இல்லை சோர்ந்து போய் ஒதுங்கிட்டு அவ்வளோதான், காம்ப்ரமைஸ் ஆயிட்டோன்னு அர்த்தம். நோ காம்ப்ரமைஸ். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய சபை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கர்த்தருடைய வேலைக்காரன். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அதை பார்த்து தான் அவர் ஒன்றும் தெரியாம இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்காரு, கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறவன் தான் அப்படின்னா என்னை விட்டு பிடிச்சிருக்காரு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் ஒரு காலம் விடவே மாட்டார், விட மாட்டார், விட மாட்டார். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தான். அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க ஊக்கமா ஜெபிக்கிற பழக்கம். என்ன ஜெபிக்கணும், எங்களுக்கு ஆராதனை சரியா ஆரம்பிக்கணும், சரியா நாங்கள் இந்த ஆராதனையில் நிற்கணும், நாங்கள் சரியாய் ஆராதிக்கணும், நாங்கள் சரியாய் பாடி துதிக்கணும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அந்த துதியின் ஆவியின் அபிஷேகத்தோடு நாங்கள் நின்று துதிக்கணும். ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போய் வந்தது நல்லதுன்னு என் இருதயம் என்ன செய்யணும், திருப்தியாக இருக்கணும். அதுதான் அனுபவம் தேவ சமூகத்தில் வருகிறது. அதுக்கு இந்த சூழ்நிலையில் நமக்கு அனுகூலமாக இருக்கணும்னா முதலாவது பிசாசானவனுக்கு நம்ம முதல்ல இடம் கொடுக்கக்கூடாது, ரெண்டாவது எதிர்த்து நிற்கணும், அடுத்து என்ன செய்யணும், அவனை அவ்வளோதான் என்ன செய்யணும், முந்தி கட்டணும். அவன் ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள அவன் ஸ்டெப்பு வைக்கணுன்றதுக்குள்ள ஸ்டெப் வச்சு நம்ம என்ன முந்தி கட்டிடணுமா, அவனுக்கு முன்னாடி நம்ம உஷாராயிடணுமா. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவர் அந்த சாத்தானை குறித்து சொல்றாரு, நீ அவனோடு சம்பாஷணை எல்லாம் பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்வாங்க, பிசாசு விரட்டுறேன், ஏதாவது அசுத்த வல்லமை யாருக்கு மேலே இருந்ததுன்னா பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யார் நீ, எங்கேருந்து வந்த, இவ்வளோ நாள் எங்கே இருந்த, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, எங்கே இருந்தான்னா பேர் யாராக இருந்தான்னா ஒரே வார்த்தை, அப்பாலே போ சாத்தான், அவனை கடிந்து கொள். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொண்டு வர என்னவா, முதல்ல அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவனுக்கு இடம் கொடுக்காத, அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவனை முந்தி கட்டு. ரெண்டாவது அவன்கிட்ட பேசும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசு. அவன்கிட்ட போயிட்டு என்ன செய்யக்கூடாது, நீ பேசுற அவன் பொய்யா பேசு. அவன் பேர் என்ன, பொய்யன். நீ கேட்ட பேர் உண்மை, அவன் உண்மையான பேர் சொல்ல உனக்கு எப்படி தெரியும்? உண்மையான பேர் சொல்லுவானா? அவன் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பான், தெரியுமா பேர். அப்புறம் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட்டு? பேர் சொல்லுவான், சூழ்நிலை சொல்லுவான், திடீர்னு என்னத்தையாவது என்ன சொல்லுவான், உனக்கு விரோதமான ஒரு பேரை சொல்லிட்டு போயிடுவான். உனக்கு எங்கேயாவது ரெண்டு பேருக்கு ஏதாவது குச்சி முடிச்சு போடணும், ஏதாவது முடிச்சு போட்டு விடணும்னா பேரை சொல்லிட்டு போயிட்டு போயிடுவான். அப்படி நீ நினைப்ப, ஓ பிசாசு சொல்லுமா, இல்லாததை சொல்லுமா இத்தனை பேர் இருக்கும்போது அப்படின்னு நினைத்து குழப்பிட்டு போயிடுவான். அதனால பிசாசுகிட்ட என்ன செய்யணுமா, நீ அவனை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்றது எப்படி, ஆவியில, மாம்சத்தில் இல்லை. வாசிக்கலாம் மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்துட்டான், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். விலகி போன உடனே அங்க இன்னொரு சூழ்நிலை நடக்குது. என்ன நடக்குது, உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அசுத்த வல்லமை ஒரு இடத்திலிருந்து அது விலகுமானால், அது அந்த இடத்தை விட்டு போகக்கூடுமானால் அங்கே ஒரு விசேஷித்த காரியம் அங்கே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்கள் அந்த அசுத்த வல்லமையை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். அதோடு கூட ஆண்டவர் உனக்கு கொடுத்த அதிகாரம், நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன்.
நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். நீ அப்பாலே போ என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் உன்னை அதம் பண்ணுகிறேன். நான் உன்னை நிர்மூலமாக்குகிறேன். நான் உன்னை பாதாளத்துக்கு தள்ளுகிறேன். அல்லேலூயா. அதோட பேசுகிறேன். அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்துட்டு கூடாது. அது நல்லா பேசுதுன்னு சொல்லிட்டு அல்லேலூயா சிரிச்சதுலாம் பேசும். திடீர்னு நாக்க துருத்தம், சூழ்நிலையெல்லாம் மாறும். உன்னை அழகாக பிடிக்கணும்னா என்ன செய்ய, சிரித்து பேசிட்டு இருக்குன்னா, ஓ சிரிக்குது, என்னை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பிரியம் போல அப்படின்னு அதுக்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நீ கதை பேசக்கூடாதுன்றாரு ஆண்டவர். உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்து. அப்பொழுது அவன் உன்னை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். அங்கே யார் வந்தது, உடனே யார் சார்ஜ் எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. நீ அவருடைய நாமத்தில் நீ கடிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பிரசன்னம் அங்கே வந்துடும். அங்கே அந்த அசுத்த வல்லமை அங்கிருந்து அது இடம்பெயரும் பொழுது அந்த இடத்துல யார் சார்ஜ் எடுத்துருவாங்க, தேவ தூதர்கள் வந்து விடுவார்கள். அல்லேலூயா. இதுதான் உன் விசுவாசம். நீ அதை கண்டு பயப்படாத. அதை கண்டு நீ என்ன செய்யாத, மிரண்டு போயிடாத. அதை கண்டு நீ என்ன செய்யாத, ஓடி ஒளிந்து போகாத. அவன் தோற்று போனவன். அல்லேலூயா. இன்னைக்கு அழகா பாடின, தோல்வி என்பது எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆண்டவருடைய நாமத்தில் நான் மலையவே தாண்டுவேன், நான் பள்ளங்களையே கிடப்பேன், நான் சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அந்த சாத்தானை பார்த்து பயந்த அப்படி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்ககிட்ட போயிட்டு என்ன செய்யக்கூடாது, கதை பேசிட்டு இருக்க கூடாது. பேர் என்ன, எங்கேருந்து வந்த, எந்த ஊர், எவ்வளவு நாள் இருக்க, அடுத்து உன் திட்டம் தான் என்ன. சரி, திட்டம் சொன்னா என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் நமக்கு என்ன செய்யவில்லை. இன்னைக்கு அறியாமையில் நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லலை, நீ இப்படிலாம் அவங்கள்ட்ட விசாரி அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, அப்பாலே போ. அப்படி சொன்ன உடனே அந்த சத்துரு போயிடுச்சான். அங்கே அடுத்து தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். அப்போ பணிவிடையின் ஆவிகள், அந்த தூதர்கள் உனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள். அப்போ அவங்க எங்கே போனாங்க, நீ முதல் காரியம் செஞ்சதுனால தான் அவங்க என்ன ஆச்சு, அவன் வந்துட்டான். வெற்றிடமா இருந்தது. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தேவ தூதர்களுக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப அவனை துரத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா தேவ தூதர்கள் அங்கே வந்து விடுவார்கள். இதுதான் கான்செப்ட். அப்ப யார் இருக்கணும்ன்ற முடிவு உன் கையில தான் இருக்கு. அதற்கு நீ இடம் கொடுக்காத, அந்த சத்துருக்கு நீ இடம் கொடுக்காத. அந்த சத்துருக்கு எதிர்த்து நெல். அந்த சத்துருவை என்ன செய், நீ முந்தி கட்டு. அந்த சத்துருவை நீ கடிந்து கொள். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் என்ன பண்ணுவாங்க, விரட்டி பிடிப்பாங்க, அது ஓடும். விரட்டி பிடிச்சி நல்ல நடுவு குடுமையை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு ஒரே ஆட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. சில பேர் அடி அடின்னு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அடி நிறைய அதில் பார்க்க நமக்கே வேதனையாக இருக்கும். வலி யாருக்கு இருக்கும்? அவனுக்கு என்ன வந்தது? ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்படலை. தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக என்ன செய்கிறது, இதை கொஞ்சம் நம்ம ஆளுக்கு அதை பில்டப் பண்ணுறது, நமக்கு அது தேவையில்லை. நீ அதோட நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் கொடுத்த அதிகாரத்தில் நீ என்ன செய்ய, நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்த பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் வேதத்தின்படி நமக்கு அது சொல்லி கொடுக்கப்படவில்லை. நீ யூதா 1:9 வாசிக்கல. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பாருங்க, அந்த பிசாசு அந்த தூஷணம் பேசும் கூட அதுக்கு இடம் கூடாம, அதுக்கு ஆண்டவர் பாருங்க, அது குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. வார்த்தை அப்படிதான் பேசணும். நம்ம
அங்க வந்து அதற்கு நம்ம பதில் பேசிட்டு உட்காந்துருக்க கூடாதான். அடுத்து நீங்க சகரியா 3:2 வாசிங்களே. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஆண்டவர் பாருங்க, திரும்ப என்ன செய்தாரு? அதுக்கு இடம் கொடுக்காம கடிந்து கொண்டார். அங்க கூட தேவதூதன் மிகாவேல் அங்க பாருங்க என்ன செய்யறான், அவனு கடிந்து கொள்கிறான். இது நமக்கு வேதம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? பிசாசை பார்த்து அவனை கடிந்து கொள், அவங்ககிட்ட தேவையில்லாம் பேசாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் அவனை நீங்க என்ன செய்யுங்க, அவனை கடிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை முந்தி கட்டுங்கள், அவனுக்கு இடம் கூடாதீங்க. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை பார்த்து நீ பயப்படாத, அவன் உன்னை கண்டு பயப்படுறவன். ஆனா பயப்படாத மாதிரி நடந்து அவன் ரொம்ப வீரமா அவன் இருந்த என்ன தன்னை மிகைப்படுத்திக் கொள்வான். அந்த ஆவி அப்படி உன்னை ஏமாற்றுகிறவன், உன்னை வஞ்சிக்கும்படி, அல்லேலூயா, உன்னை விழத்தனப்படும்படி, உன்னை எப்படியாவது உன் காலை வாரி விட நினைப்பான். ஆனா அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உனக்கு தான் அவனை மேற்கொள்ள ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி நீ அவனை என்ன செய்ய, நீ கடிந்து கொள். அல்லேலூயா. நீங்களும் என்ன செய்ய, அதேபடி சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 16:23 சொல்லுகிறது. அந்த சாத்தானை என்ன செய்யணுமா, எனக்கு பின்னாக போ. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். யார சொல்றாரு அந்த வார்த்தை? அவனா பேசல, ஏவுதல்ல பேசுறான்னு கூட ஆவியானவர் என்ன செய்யறாரு, உணர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே நீ எனக்கு பின்னாக போ, எனக்கு நீ இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் யாருக்கு ஏற்றதை நினைக்கணுமா? தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கணும். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கொடுமானால் அங்க யார் வருவான்? அங்க பிசாசு தான் வருவான், அவன் தான் நிக்க கூடும். அப்போ உன் சிந்தனை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு ஏற்றவைகளையே நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு வேறு மாற்று சிந்தனை வருவதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அப்போ உன் இருதயத்தை நீ பக்குவப்படுத்து. உன் இருதயத்தை என்ன செய்ய, நீ பக்குவப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, யார் ஒருவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறானோ அவனை தாக்கி சாத்தான் மேற்கொள்ள அங்க இடம் இருக்குது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கேட்கிற தேவனுடைய ஜனம் என்ன செய்யணுமா? எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப சத்துருவை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? எதுக்கியா நமக்கு வம்பு அப்படி, இந்த தெருவழி வந்து அந்த தெருவழியை போயிட்டு போடுவோம். எதுக்கு இப்போ வம்பு? அப்படியா? அங்க நிற்பானே, 1ன்னா 2 நிற்பாங்க. நீ ஒன்றை கண்டு பயந்து அங்க 9 நிற்கும். நவமான ஆவி நிற்கும். 1 போனா எங்க எத்தனை கூட்டு வரும்? ஆமா, நவமானதை கூட்டு வந்துடும். ஒரு 9 ஆவி நிற்கும் 1. அதனால 1 இருக்கும்போதே என்ன செய்யணும்? அடித்து தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். எழுத்து நிற்க, நீ வா வா, நீ என்ன நான் பார்த்துடலாம். அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது இல்லை. நீ சிந்திக்க விடாதபடி எனக்கு இடரலா இருக்கிறாய், எனக்கு பின்னாக போன்னு சொல்லி என்ன செய்யணும்? எனக்கு பின்னால போகணும் கூட என்ன செய்யணும்? வேதம் அப்படித்தானே சொல்லி கொடுத்துருப்பார் நமக்கு. பேதுரு ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, நீ எனக்கு ரொம்ப இடரலா இருக்கடா பேதுரு, நீ தயவு செய்து போயிடு பின்னாடி. அல்லேலூயா. நீ சத்துருவா இருக்க, நீ பின்னாடி போயிடுனார். அதே மாதிரி நீங்க சத்துரு பார்த்து என்ன செய்யணும்? போயிடு பின்னாடி. அல்லேலூயா. நீ முன்னேறி போய்கிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கடிந்து கொள்ளுதலின் ஆவியை தேவ ஆவியானவர் உனக்கு கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டே. எல்லாவற்றையும் நான் இதுதான்
இது ஒரு பலவீனம் தானே, இது ஒரு பலவீனம். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாதபடி நமக்கு ஒரு நினைவுகள் வருதில்லை, அது பலவீனம் தான். அப்ப அந்த பலவீனத்தை மாற்றுவது, அல்லேலூயா, அது நமக்கு தேவ ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேணும். அப்ப எல்லாவற்றிலும் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையை நம்ம நாடணும். அந்த ஒத்தாசைக்கு நம்ம காத்திருக்கணும், அதை நம்ம சொல்லணும். என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். அதில் இந்த சத்துருக்களை மேற்கொள்ள எனக்கு நீ அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், அதை நான் அபியாசப்படுத்தணும். எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் மண்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். கொடுத்துட்டார் ஏற்கனவே, திரும்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும், அதை நம்ம அபியாசப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு 10:1 வாசிங்க, மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை, இப்ப என்ன ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு? அதை துரத்தி விட்டுரு, அதை கடிந்து கொண்டு, அதோட வழக்காடாம, அதோட பேசிட்டு இருக்கிறாம என்ன செய்ய, அதோட பேச்சை வச்சுக்காத. அதை உடனே என்ன செய்ய, அப்பாலே போன்னு சொல்லிட்டே அப்படி அதை துரத்தி விட்டுரு. அதுக்கப்புறம் பேச்சு வேண்டாம், அதை கடிந்து கொள். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம விசுவாசத்தோடு இதை வாசிப்போம். மார்க்கு 16:17 வாசிங்களே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதனால இதை நம்புறவங்க, இதை விசுவாசிக்கிறவங்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே, என் நாமத்தில பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை ஒண்ணும் பண்ணாதான், சேதப்படுத்தாதான். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பாங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அதிகாரத்தை வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நீங்க சாதாரண ஆட்களா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துறது மாத்திரம் அல்ல, சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. என் உறவினர் ஒரு பையன் திடீர்னு ரோகர், ரொம்ப கடுமையான பூச்சி மருந்து ரோகர், அதை அப்படியே ராவா குடிச்சிட்டான், அடிச்சிட்டான். அவன் செத்துட்டான்னு சொல்லி பரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. குழியில தோண்டிட்டாங்க, செத்துட்டான். ஆனா எனக்கு இந்த செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே, அதை கேட்ட உடனே எனக்கு மனசுல ஒரு பதட்டம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. என் விசுவாசம், நான் சொன்னேன், அவன் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஒப்பு கொடுத்த பையன். பைபிள் காலேஜில் இருந்தவன் வழி மாதிரி என்ன செஞ்சிட்டான், திசை மாறிய பறவையா போயிட்டான். ஆனால் என்னைக்கு அவன் கால் வச்சதா, இன்னும் வரல அவன், அப்படி இருக்கிறான். என்னைக்கு அவன் கால் வச்சானோ அந்த வேலையை ஆண்டவர் வாங்காம விடவே மாட்டார். இன்னும் சொல்றேன், நடந்தது என்ன தெரியுமா? இது சொன்னது மாத்திரம் இல்ல, ஒரு அமௌண்ட்டை அனுப்பிச்சு, ரைட்டு, ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, திரும்ப வருவான். நீ வந்தான், முந்தா நாள் கூட வந்துட்டு போனான், வீட்டுக்கு வந்துட்டு போனான். ஹல்லேலூயா.
ஆமா, நீ யாதொன்ற குடித்தாலும் அல்ல எல்லாம் பதறிட்டாங்க, ஒரு மாதிரி எல்லாம் நர்வஸ் ஆயிட்டாங்க, ஒரே இதாயிருச்சு. ஆனா கேட்ட எனக்கு ஒரு பதட்டம் இல்லை. என் விசுவாசம் எங்க போச்சு? ஆண்டவர் ஒருத்தனை வேலைக்கு தெரிந்துக்கிட்டு இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்கள்கிட்டையும் சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனா நீங்களும் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், வலையை வீசும்போது அழகா உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா தொல்லையே இல்லை, சேதமே கிடையாது. அழகா வலையிலிருந்து அப்படியே எடுத்து வச்சிருவாரு. அவனை தூண்டில் போட்டாரு, எப்படி ஒரு 1/4 கிலோ கறி காணாம போயிடும், சேதம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அழகா விட்டு கொடுத்து விட்டுட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சேதாரம் கிடையாது, சேதாரம் கிடையாது. உன்னை குறித்து கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கும், பரவாயில்ல நல்ல பையனா இருக்கான், சொன்ன உடனே கீழ்ப்படிது ஆவி இருக்கு. இல்லைன்னா நம்புறது கொஞ்சம் லேட். ஏன்னா அவரே உன்னை தட்டி இழுத்துட்டு வந்திருக்காருல்ல, அப்போ உன்னை கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும். நீ சொல்லும்போது வந்துட்டா பரவாயில்ல, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, வரணும்னு நினைச்சிட்டான்ல அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு பொறுப்புகளை எல்லாம் கையில் கொடுத்துருவாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. நான் தான் அடிக்கடி என்ன குறித்து சொல்லியிருக்கேன். நான் ஊழியக்காரன் கனவுல கூட நினைச்சதில்லை. இதே சபையில் 8-8.5 வருஷம் சும்மா தான் இங்கே உட்காந்துருந்தவன். மோசே உட்காந்துருக்க இடம் என் இடம். நான் தான் முதல்ல உட்காந்துருப்பேன். என்னை தாண்டி தான் ஊழியக்காரர் மேலே வருவார். யாராவது ஊழியத்துக்கு கூப்பிட்டுருப்போம்ல, அந்த ஊழியக்காரர் என்னை தாண்டி தான் வருவார். அவர் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். இந்த சபையை யார் நடத்துறது, யார் அங்கே இருக்கிறது, என்ன எது ஒன்று. நான் வேறு இப்படி கீழே உட்காந்துருப்பேன், தெரியாத நான் உட்காந்துருப்பேன். எத்தனை வருஷம்? 8-8.5 வருஷம். காரணம் ஏன் எனக்கு தெரியாது, நான் கேட்கல. ஆனால் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு காரியத்திலும் உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஒவ்வொன்றுலையும் என்னை சீர்படுத்திட்டே வந்திருக்காரு, என்னை ஸ்திரப்படுத்திட்டே வந்திருக்காரு, பலப்படுத்திட்டே வந்திருக்காரு, நிலை நிறுத்துகிற நேரம் வரை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உன்னையும் ஆண்டவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார்ல. என்னைக்கு உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு, அன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு தானே கொண்டு வந்திருக்கிறாரு. நானே மெய் செலுத்து போயிட்டேன். அதை நினச்சி கூட பார்க்க முடியல, தூக்கமே வரல எனக்கு. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்குமா 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 நடந்தது. அவருக்கு தேவை ஆகா ஓகோ தேவையில்லை. அவருக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சத்தம் கேட்க பழகுனா போதும், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா போதும், நில்லுனா நிற்க தெரிந்தால் போதும், உட்காரனா உட்காரன தெரிஞ்சா போதும், இதை செய்யணும் அதை செய்ய தெரிஞ்சா போதும், மிஞ்சி வராதே. நான் கத்துக்கிட்டது அதுதான். இதை காட்டிலும் உண்மை. அவருக்கு உண்மையா இருந்தா போதும். யாருக்கு உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, ஆண்டவருக்கு உண்மையா இருக்க நீ பழகிக்கிட்டேனா நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். அங்க எந்த சத்துருவும் உங்களை நுழைய முடியாது. எந்த சத்துருவின் வல்லைகள், அசுத்த வல்லமைகள் உன் எல்லையில வர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்தா நான் நிக்க முடியாது, ஆனாலும் வராம வெளியிலிருந்து வருகிற போராட்டங்கள் தான் அதிகம். ஆனா ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து நம்ம சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாத்தவுடைய சமூகத்துல நித்தமும் அவர் கிருபை நம்மை தாங்கி தப்பிவித்து ஏந்தி சுமந்து நம்மை பலப்படுத்தி வருகிறதே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் அதை காப்பாற்றி கொண்டு வருகிறாரே, எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொண்டு வருகிறாரே. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். அதை நம்ம புரிந்து கொண்டு என்ன செய்யணும், அந்த மெயின் அந்த சத்துருவானவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும், அவனை முந்தி கட்டணும், அவனை கடிந்து கொள்ளணும், அவனை துரத்தி விடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா,
ஒருவனை விட்டு பாருங்க, அந்த பிசாசை துரத்தி விடும்போது அவனில் என்ன செய்யணும்? மகிமையான ஒரு மாறுதலை பார்க்க முடியும். 9:13. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஊமையன் என்ன செய்தான்? பேசினான். பாருங்க, பிசாசு அவன் இருந்து அது வரைக்கும் என்ன ஆச்சு? அவனுக்கு வாயி ஊமை. ஆனா அவன் துரத்தப்பட்ட பின்பு அவன் என்ன செய்யறானா? பேசுறான். இப்ப லேகியோன் எடுத்துக்கங்க, அது எத்தனை பிசாசா? லேகியோன்னா 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள தாங்குமா? ஆனால் அவன் அந்த பிசாசு அவனை விட்டு போன உடனே அவன் என்ன செய்தானா? நீங்க வாசிங்க 8:35, லூக்கா 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி இயேசுவின் பாதத்தருகே பாதத்துல உட்கார்ந்து எங்க உட்கார்ந்து இருந்தவன்? சுடுகாட்டுல உட்கார்ந்து இருந்தவன். சுடுகாட்டுல பிசாசு பிடித்து தன்னுடைய உடம்ப தானே கீறி யாரும் அவன் பக்கத்துல போக முடியாது. அவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலையில் அவன் இருந்தவன். ஆண்டவர் அந்த இடத்துல கால் வச்ச உடனே அவனால தாங்க முடியல. அவன் வந்து அலறான். ஆனா பிசாசு கூட பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்குது, எங்களை என்ன செய்யுங்க, இந்த பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க. அதையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அனுப்பிச்சு எல்லாத்தையும் கடலில் தள்ளி விட்டார். ஆனால் அந்த பிசாசுகள் அவனை விட்டு போன பின்பு அவன் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தானா. எங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் நீ செய்த பின்பு என்ன செய்வ? நான் கொடுத்த அதிகாரத்தின்படி நீ என்ன செய்வ? பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்ட. அவனை நீ என்ன செய்வ? கடிந்து கொள்வ, அவனை முந்தி கட்டுவ, அவனை துரத்தி விடுவ. அது முடிச்சுட்டு எங்க இருப்ப? பாதத்தின் அருகே. திரும்ப நம்ம இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா முடிச்சிட்டோமே, எல்லாம் முடிந்தது, அடுத்து நம்ம ஃப்ரீயா காலர் தூக்கிட்டு நம்ம அந்த தெருவு வழி போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அடுத்து நம்ம எங்க வந்துடணும்? பாதுகாப்புக்குள்ள வந்துடணும். அடைக்கலத்திற்குள்ளாக வந்து விடணும். இந்த ரத்த கோட்டைக்குள்ள வந்துடணும். இந்த கோட்டைக்குள்ள நீ நுழைஞ்சிட்டேன்னா ஆண்டவர் அதை என்ன செய்வாராம்? முத்திரை இடுவார். ஹல்லேலூயா. அது அடையாளமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, பிசாசுகள் துரத்தப்படும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிசாசு துரத்தப்பட்ட என்ன செய்யறாங்க? அதை விசுவாசித்து ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. அங்க தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இறங்கி வருகிறது. இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு பூமியில ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய்த்தான் இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நாமெல்லாம் ஒரு குட்டி ராஜ்யத்தை நம்ம வச்சிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வருகைக்கென்று நம்ம ஆயத்தப்படும்படி நம்ம ஒரு ராஜ்யத்தை, அதான அர்த்தம். நம்ம எதற்காக நம்ம நிற்கிறோம்? இந்த விசுவாச வாழ்க்கையில அவருக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படி. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார், எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போனார். ஏன்? இந்த பூமியில் இருக்கிற இந்த அசுத்த வல்லமைகளின் ராஜ்யத்தை அழிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி. யாரை கொண்டு? உன்னை கொண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? நம்ம எல்லாத்தையும் அப்படியே லிவிட்டில் போயிட்டு இருந்தா எப்படி? நம்ம எப்ப பிரகாசிக்கிறது? எப்படி மற்றவங்களை வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வாசனையை சொல்றது எப்படி? அவருக்கு சாட்சியாய் நிற்பது எப்படி? அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவது எப்படி? பிரசங்கிக்காம ஒருத்தனுக்கு எப்படி தெரியும்? அதை கேள்விப்படாம எப்படி ஒருத்தனுக்கு விசுவாசம் வரும்? அப்ப நம்ம ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு பொருட்டா நம்ம வச்சிருக்கிறாரு. அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக நம்மை சேர்த்து கொண்டாரோ, என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை தெரிந்து அதுல நம்ம சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ சின்ன காரியமோ
பெரிய காரியமோ, அதுல நீ ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவர் உன்னை நடத்துவார். நீ போ, நான் பேசுறேன்னு தான் சொல்றாரு. நீ போ, நான் பேசுறேன். சரி, இன்னும் வருத்தப்படுறியா? நீ போ, ஒருத்தனை நான் அங்க நிப்பாட்டுறேன், அவன் உனக்கு வாயா இருப்பான். ஆண்டவர் இப்படிலாம் கூட தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு போறார். அந்த அளவுக்கு நீ என்ன செய்யல, நீ குன்றி போகல. உன்னை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இறங்கி வருகிறது. நீங்க ஏசாயா 59:19 வாசிங்களே. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாரே? கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமா, அவரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, உனக்கு ஒத்தாசையா இருப்பாராம். அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு முன்பாக என்ன செய்யறாரு? அவர் கொடியேற்றுவார், உனக்கு உதவியா இருப்பார். யுத்தம் அவருடையது, ஆனா நீ நிக்கணும் களத்துல. ஹல்லேலூயா. தாவீது போய் நின்னதுனாலதான் அங்க ஒரு அற்புதம் நடந்தது. எப்படி நின்னா? அவருடைய ஆவியில நின்னா, அவருடைய அபிஷேகத்துல நின்னா, அவர் கொடுத்த அதிகாரத்துல நின்னா, அதை சரியாய் பயன்படுத்தினான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்கிட்ட இருந்த கல்லினாலும் கவனினாலும் அல்ல, அவருடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வல்லமையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை எண்ணி நீ தேவ சமூகத்தில் நீ விசுவாசத்தோடு இரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:2 வாசிங்க. உனக்கு சொன்னவர் யார் தெரியுமா? இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட சொன்னது யாரு? அவர் திராணியும் வல்லமை உள்ளவர். மத்தேயு 12:28 சொல்லுது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. உங்களிடத்தில் எங்க வந்திருக்கிறது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்திருக்கிறது? உங்களிடத்தில் வந்திருக்கிறது. எதனால? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை. அப்ப எதனால நம்ம துரத்தணும்? தேவ ஆவியானுடைய ஒத்தாசையில நம்ம அப்ப தேவ ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு எப்பவும் தேவை. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் 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 ஆகும். ஹல்லேலூயா. அதான் சகரியா தீர்க்கன் அழகாய் சொல்கிறார் 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போஸ்தலர் 10:38 அப்படியே சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல ஒன்றிலும் பிசகாமல், இதுல ஒன்றிலும் குறைவில்லாமல், கல்லங்கவடம் இல்லாம ஆண்டவர் பிதாவானவர் தமக்கு கொடுத்த அந்த சகல அதிகாரத்தையும் அந்த சகல வல்லமையையும் தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்னா, நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே. ஒத்துக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? அவருடனே கூட இருக்கிறபடினாலே. யாரு கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்யறாரா? அப்ப நாமளும் என்ன செய்யணும்?
இன்னைக்கு சங்கீத ஆலோசனை கேட்டது போல எல்லா துர்க்குணங்களையும் தொடச்சி பண்டல் பண்ணி அப்படி டஸ்ட்பின்ல போட்டுட்டு என்ன செய்யணுமா? நம்மளுடைய தகப்பன் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி இருந்தாராம்? சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாமும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தீமைக்கு என்ன செய்யணும்? தீமைக்கு மனஸ்தாபப்படணும். அப்படி எரியிற கொல்லியில டக்குன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? ஏதோ என்னால் முடியுது அப்படின்னு நினைத்து அது என்ன செய்யக்கூடாது? கொளுத்தி விட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? மனஸ்தாபப்படணுமா? இந்த சூழ்நிலை இவங்களுக்கு வந்திருக்கக்கூடாது, அவங்களுக்காக அதிலேருந்து எடுபட்டு போகும்படி, அதிலேருந்து விடுவிக்க கூடும்படி என் ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்வாராக, ஒத்தாசை இருப்பாராக. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவங்கள போய் பலப்படுத்தி அவங்கள அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அதான் சொல்கிறார். சங்கீதம் 136 நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். ஓன் தாழ்வில் அவர் நினைக்கிறார்ல, அப்போ அவருடைய பிள்ளை தானே நீ. இப்போ மற்றவங்க தாழ்வில் நீ நினைக்கணுமா வேணாமா? அவங்க தாழ்வை நினைச்சு நீ என்ன செய்யக்கூடாது? எள்ளி நகையாடக்கூடாது. அதில் நீ என்ன செய்யக்கூடாது? நீ அங்கே குளிர் காயக்கூடாது, அங்கே நீ மேன்மை பாராட்டக்கூடாது. அவங்களுக்காக நீ பரிதபிக்கணும், அவங்களுக்காக நீ வருத்தப்படணும், வேதனைப்படணும். அவங்களுக்காக அந்த சூழ்நிலைக்காக என்ன செய்யணும்? நீ வருத்தப்பட்டு தேவ சமூகத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க என்று அவர்களுக்காக நீ திறப்பிலே நிற்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் ஓன் சிறையிருப்பை மாற்றுவார். ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ மற்றவர்களுக்காக எந்த அளவுக்கு ஊக்கமாக நீ ஜெபிக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கிறாயோ, உன் வாழ்க்கையில் சகலத்தையும் ஆமென் சகல ஆசீர்வாதங்களையும் திறப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவரும் ஜீவனுள்ளவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களை, வெற்றியை, ஜெயத்த உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? அதை அபியாசப்படுத்துங்க. எதை? சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்த இவ்வளவெல்லாம், இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த சத்துவம், இந்த உயிர் தெழுதலின் வல்லமை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்காக? உனக்காக. அவர் அங்கே சம்பாதித்ததை ஆண்டவர் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இதை நீ என்ன செய்ய? அழகா நீ பயன்படுத்து, அதை நீ பிரயோஜனப்படுத்து. ஹல்லேலூயா. நீ அதை நீ பயன்படுத்தும் பொழுது எந்த பிசாசும், எந்த அசுத்த வல்லமைகளும், எந்த பில்லி சூனியமும், எந்த அந்தகாரமும், எந்த இருளும் உன்னை மேற்கொள்வதில்லை, உன் எல்லையில வருவதில்லை. அதை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிசாசின் மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க சத்தமா. பெரியவராயிருக்கிறார். சொல்லுங்க, பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். உற்சாகமாக எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்லவோ, ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்லவோ, ஆவியால் செய்து முடிப்பீர். நீ பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. நீ பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே.
என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் இயேசுவின் நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையோடு செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடித்தீர். சகலத்தையோடு செய்ய வல்லவர் என் வழியாய் எழுது முடித்தீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. வெகுவாயிரே வெகுவாயிரே எல்லாமே செய்து முடித்தீர். வெகுவாயிரே வெகுவாயிரே எல்லாமே செய்து முடித்தீர். எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இப்பவும் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் நிற்கிறோம். தகப்பனே, நீர் சிலுவையில் பெற்ற அந்த ஜெயத்தை, தகப்பனே, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த சத்துவத்தின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அதை நீர் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபையாயிரும். அதற்குண்டான அந்த பலனை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வையும். எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவித்து, ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தை, அந்த ஆலோசனையின்படியாய் அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தகப்பன், இந்த பிசாசை, அந்த பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி, அந்த பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும்படி, அதை நாங்கள் கடிந்து கொள்ளும்படி, அதை துரத்தி விடும்படி ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அதை எடுத்து பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும், அந்த ஞானத்தை தாரும், அந்த பலன் தாரும். ஆண்டவரே, அதில் என்னை விடுவதிலே கட்டளையிடும். தகப்பனே, இனி எங்களை ஒரு சத்துருவும் சேதப்படுத்த மாட்டாதபடி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய மகிமையில, உம்முடைய கிருபையில நாளுக்கு நாள் வளர தேவன் எங்களுக்கு உதவியாயிரும். எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு எல்லையும் கர்த்தர் வேலி அடையும். ஒவ்வொரு எல்லையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணும். ஒவ்வொரு எல்லையிலும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி உடைய பிள்ளைகளை ஆவியினால், அபிஷேகத்தினால், வல்லமையினால, சத்துவத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும், இடைப்படும். இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை சத்துரு உச்சித்து விடாதபடி, பறித்துக் கொள்ளாதபடி என் தேவன் கிருபையாயிரும். நான் இப்பொழுது சமாதானத்தோடு வீடுகளுக்கு போகும் பொழுது ஒரு புதிய அதிகாரத்தோடு, ஒரு வல்லமையோடு, ஒரு பலத்தோடு அந்த வீடுகளுக்குள்ள போகும்பொழுது ஆண்டவர் எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா அசுத்த வல்லமையின் கிரியைகள், எல்லா ஆமை இருளிய ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய், எல்லைகளை கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய், எல்லைகளை கர்த்தர் முத்திரையிடும்படியாய், உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை குறித்து விசாரிக்கும் பொழுது அது சமாதானத்தோடு இருக்கிற காண்பீர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு குறைவையும் காணக்கூடாதபடி என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த பிள்ளைகள் வந்து நல்லது துதித்தது நல்லது, ஆராய்த்தது நல்லது, இப்படிப்பட்ட ஆலோசனையை கேட்டது நல்லது என்று சொல்லி விசுவாசத்தோடு, ஒரு கலிகூறுதலோடு, ஒரு சமாதானத்தோடு கடந்து போக தேவன் உதவி செய்யும். கூடுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சகல துதிக்க மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.